நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதத்தின் முதல் நாள், இந்த வருடத்தின் 3வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்தின் புதிய துவக்கத்துக்குள்ளே கொண்டு வந்த கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் இத்தனை நாட்கள் கழிந்த 2 மாத காலம் கண்ணின் மணி போல காத்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தையும் நாம் துவங்கும்படியாய் தேவ சமூகத்திலிருந்து இந்த புதிய மாதத்தை துவங்க கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார். இந்த மாதத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இத்தனை நாள் 2 மாத காலத்தை கிருபையாக இந்த வருடத்தை நடத்தி வருகிற தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் காலை வேளையில் கர்த்தர் நாமத்தை சொல்லி துதித்து, ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், புதிய மாதத்தையும் கர்த்தர் கரத்திலேயே தந்து ஜெபிக்கிறோம் என்று நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்ம துதிக்க போகிறோம். நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை, ஆச்சரியமாய் ஸ்தோத்திரம் நடத்தி வந்த கர்த்தரை நம்ம இப்போ துதிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கரத்தில் அப்படியே சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் முன்னறிந்த தேவன், முன்னாடியே பார்த்து நடத்துகிற தேவன், அவர் பார்த்து விட்டார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் அப்பா கரத்தில் அவருடைய செட்டையின் அடியில் அவருடைய உன்னத மறைவுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நம்ம இப்போ துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அப்படி இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மளோடு என்ன பேச நினைக்கிறார், ஒவ்வொரு மாதமும் அவர் தருகிற வார்த்தையில், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வார்த்தையால் கடந்து வருகிறோம். இந்த மாதத்திலும் நாம் பலப்படும்படியாய், நாம் தாண்டும்படியாய் என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு நாம் பலப்பட போகிறோம். இப்பொழுதும் கொஞ்ச நேரம் துதிப்போமா? நல்ல ஆண்டவரை, அவர் நல்லவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் எத்தனை நல்லவராக இருந்தார் நமக்கு. நம்மை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த நாளை துவங்க போகிறோம், இந்த மாதத்தை துவங்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுகளுக்குள்ளால இந்த களிப்பின் சத்தம், இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம். இதுவரை நாம் கண்டு வந்த பல தடைகள் இந்த மாதத்தில் மாறும்படியாய் ஸ்தோத்திரம். காலை வேளையில் கர்த்தருடைய கிருபை பெரிதாய் விளங்கி இந்த மாதம் முழுவதையும் நம்மை அற்புதமாய் நடத்தும்படியாய் காலை வேளையில் நம்ம துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதார கர்த்தரை துதிங்க, துதிங்க. உன்னதரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே துதிக்கிறோம், எங்களுடைய நல்ல பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், எங்களை காண்கிறவரே துதிக்கிறோம், எங்களை கேட்கிறவரே துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உண்மையில் எங்களை நாங்கள் என்ன செய்தா நீங்கள் எங்களை நாங்கள் உங்களை பிரியப்படுத்த முடியுமோ ஆண்டவரே, அப்படி நாங்கள் இந்த காலை வேளையில் எங்கள் நாமத்துக்கு நாங்கள் எங்கள் நிமித்தம் ஆண்டவரே மகிமை வரும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஏசப்பா. ஆண்டவர், நீர் பிரியப்படுகிற துதி, நீர் பிரியப்படுகிற ஆராதனை, நீர் பிரியப்படுகிற நன்றி பலிகள் எங்களிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஆண்டவர், ஏறெடுக்கப்பட ஒப்பு கொடுக்கிறப்பா ஏசப்பா. எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பலிபீடம் கெட்டுனாங்கப்பா. இந்த 3வது மாதத்தின் காலை வேளையில் நாங்களும் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் அதிசயம் திருப்தி சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே, செட்டையின் அடியில் மறைத்து தூக்கி வந்தீரே
உமக்கு நன்றி செலுத்தி துதிக்க வந்திருக்கிறோம். எங்க ஆராதனை, எங்க துதி, எங்க ஜெபம் எல்லாம் உமக்கு முன்னால தூபவர்க்கமாய் வரும்படியாய், நீர் பிரியப்படுகிறதாய் காணப்படும்படியாய் தாழ்த்தி எங்களை தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல காலை வேளையை நமக்கு தந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம கூட வந்தவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய நாட்களை ஹாஸ்பிட்டலில் செலவழித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி இம்மட்டுமாய் தேவனை பாட தேவன் நம்ம துதிக்க தேவன் கிருபை செய்தார். இப்பொழுதும் காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவருடைய கிருபைக்காக காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது இல்லையா, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம யாவரும் சேர்ந்து ஒரு பழையதான பாடல், அதை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக நான் எத்தனையோ தேவையோடு இருக்கிறேன்ப்பா, நீங்கள் அதை அறிவிங்க, அதை ஆண்டவரே சோதரிங்க பெற்றுக்கொள்வதற்கான எனக்கு கிருபை தாங்க, இல்லாவிட்டால் அதை இல்லாமல் நீ தருகிற நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, ஆனால் அதுக்கு அதை நான் தாங்கிக் கொள்ள அப்படிப்பட்டதான ஒரு கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டோட கேட்போமா? ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தரணும். அந்த காலை நேரத்தில் அவன்கிட்ட கேட்போமா? கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவிகளும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல்
துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. ஹல்லேலூயா. அழகா நம்ம பாடணும், கதிரவன் தோன்றுகிற காலை. இந்த மாதத்திலும் கதிரவன் தோன்றி காலையிலே தோன்றுகிறது போல நம்முடைய வாழ்விலும் தேவன் புதிய கிருபையினாலும் புதிய இரக்கங்களினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய வாழ்விலே தேவன் எழுந்துறணும். காலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உட்காரும் போது நிச்சயமாக நமக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் நமக்கு ஒரு போக்கு வழியை கட்டளையிட்டு நிச்சயமாக அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்காக ஜெயம் பெறுவதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய புதிய கிருபையினால் எங்களுடைய குடும்பங்களை நீர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கிருபைகளால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஆண்டவரே புதிய கிருபைகளால் புதிய தாளந்துகளால் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு நீ நிரப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த காலை நேரமானது கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே ஒரு நேரமாக கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னுடைய சமூகத்திலே அப்பா இந்த காலை நேரத்தை செலவிடும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். காலை விழிப்பு கர்த்தருடைய சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சாயலால் நாங்கள் விழித்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாள் இந்த மாதம் முழுவதும் போகும்போது கர்த்தாவே உம்மை வெளிப்படுத்த கர்த்தாவே எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே உம்மை காண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையுமானது ஆண்டவரே உப்பால் சாரமேற்றப்பட்டதாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல பேசுகிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை கண்டடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கோபங்களோ பொறாமைகளோ ஆண்டவரே வன்கண்களோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே நீர் பெரியவர் அப்பா. உம்மை போல வேற கண்மலை இல்லை அப்பா. எங்களுடைய குடும்பத்தை உமக்கு பின்பாக நாங்கள் ஒழித்து வைத்து ஆண்டவரே உமக்கு பின் நீர் முன்னே போகு எங்களை நீர் பின்னாக நீ நடத்தி கொண்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை தாண்டி அது எங்களை அணுகாது கர்த்தாவே என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த மாதத்திலும் கர்த்தாவே எங்களை நெருக்கி கொண்டிருக்கிற காரியத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே வேறு மனிதரிடத்திலே நாங்கள் சொல்ல முடியாது கர்த்தாவே. ஒரு மனிதருடைய முகத்தை பார்த்தோ இல்லாவிட்டால் உம்முடைய ஒரு மனிதரிடத்துல பேசும்போதோ கர்த்தாவே உம்மை போல கர்த்தாவே எங்களுக்கு கிருபை கிடைக்காது ஆண்டவரே. நீ தருகிற கிருபையை போல நீ தருகிற இரக்கத்தை போல நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிற போக்கு வழி ஆண்டவரே வேறு ஒருவரை எங்களுக்கு சொல்லி தர முடியாது ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை குறித்து நாங்கள் விசனப்பட்டு ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய வார்த்தை எங்களை ஆற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே அனுதினம் உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்தணும்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மலை மேல் உள்ள பட்டணம் போல எங்கள் குடும்பங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய வார்த்தை என்னும் மன்னாவை தந்து கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஒரு குடும்பமாக திகழப்பட ஆண்டவரே நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே இருதயத்தை கர்த்தாவே ஒன்று கூட தைரியப்படுத்துங்க, ஒன்று கூட உற்சாகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உற்சாகத்து நாவு எங்களை ஆட்கொள்ள கர்த்தர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணி கர்த்தாவே தைரியமாக இந்த உலகத்திலே நாங்கள் சொல்லத்தக்கதான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தைரியத்தை கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களுக்கு நீ தேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே தருகிறோம் மீட்பரின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். காலை வேளையில இந்த முதல் நாள்ல இந்த 3வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே நாங்கள் பலப்படும்படியாய்
எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தைக்காய் காத்திருக்கிற உங்களுக்காக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 20:5 அதனுடைய மத்திய பகுதியில் உள்ள அந்த வார்த்தையை நம்ம இப்பொழுது வாசிப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு 2 நாமங்கள் இருக்கிறது. ஒன்று ஆதியாகமம் 16:13 ஆகார் சொல்லுகிறார், என்ன கண்ட தேவனை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் நம்மை காண்கிற தேவன். காலை வேளையில் உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் எங்களை பார்க்குற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், காண்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு நாமம் இருக்கிறது. சங்கீதம் 65:2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஹல்லேலூயா. ஆகார் எங்கே காண்கிறவராய் காண்கிறார், காண்கிற ஒரு தேவனை பார்க்கிறாள். அவர் யார்? ஆகார் அடிமை பெண், ஆண்டவரை அறியாத ஒரு இடத்திலிருந்து வந்தவள். அவளுக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாம் சொன்ன தேவனை தான் அவளுக்கு தெரியும். அவள் ஒரு நாள் வனாந்தரத்தில் அவளுக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில் அவள் இன்னும் இதோட முடிந்து போவோம், நானும் என் பிள்ளை மடிந்து போவோம் நினைக்கிற இடத்துல அவர் வெளிப்படுகிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை மேலே வெளிப்பட்டவரை இதோ ஒரு காண்கிற தேவன் இருக்கிறார் என்று அவள் உணர்ந்தார். இதே போல மாம்சமான யாவரும் ஓடி வந்து விண்ணப்பத்தை சொல்லணும்னா அது ஒரே ஒரு தெய்வம் தான், அது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருவரே ஜெபத்தை கேட்கிற தேவன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தா உள்ளாலே ஒரு செழிப்பு, வெளியரங்கமாகவும் ஒரு செழிப்பு. ஹல்லேலூயா. உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை தருகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில் எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கொடுத்த வார்த்தையை நம்ம இப்பொழுது கேட்டோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் அந்த எசேக்கியா ராஜா ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டிருந்தான். அவனால் இதுக்கு மேலே ஒன்று இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில அவன் தன் உத்தமத்தையெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வேளையில் தீர்க்கதரிசியை அனுப்பி அவ்வளவுதான் உன்னோட எல்லாம் முடிஞ்சு போனதுன்னு சொன்ன வேளையில் அவன் மனம் கசந்து அழுத பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அவன் ஜெபத்தை கேட்டவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவனுக்கு குணமாக்குகிறார். அடையாளமாக நீ 3வது நாளத்தை ஆலயத்துக்கு போவான்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுக்குங்க கண்ணீர் வருது? ஒருத்தனுடைய ஆத்துமாவில் வருகிற வியாகுலம், அவனுக்கு சரீர பிரகாரமாக பலவீனம் இருந்தாலும் அந்த ஆத்துமாவுக்குள்ள சஞ்சலம் வர ஆரம்பித்திடும், இருதயம் கலங்க ஆரம்பித்திடும். இருதயத்துக்குள்ள போய் தொடணும்னா என்ன மருந்தோ எந்த மாத்திரையோ எந்த மருத்துவனோ தொட முடியாது, ஒரு தெய்வம் வந்து தொட்டாதான் முடியும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் திடப்படணும்னா அவனுக்கு அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு சரீர பிரகாரமான ஒரு சுகத்தை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய அநேக சூழ்நிலைமைகளில் சில பலவீன நிமித்தமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைமைகளின் நிமித்தமாக இருக்கலாம், நித்த இந்த இருதயத்தில் சஞ்சலம், இதன் நிமித்தம் வருகிற அந்த ஒரு வியாதி, ஒரு பலவீனம், இருதயத்தில் வருகிற ஒரு பாரம், இருதயத்தில் வருகிற ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுடைய சரீர அவயவங்களை முடக்கி போடுது, அவனுடைய அன்றாட ஜீவிதத்தை முடக்கி போடுகிறது, அவனுடைய எல்லா இருதயத்தின் நினைவுகளை வேர்வசமாய் திருப்பிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிற அன்பு நெஞ்சங்களே, ஒருவேளை இன்னைக்கு தான் ஏதோ பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உலகத்தில் நிறைய பாடுகள் மத்தியில், குணமாக முடியாத கண்ணீரின் மத்தியில், கண்ணீரின் வாழ்க்கை, என்னுடைய வேண்டுதல்கள் எங்கெங்கேயோ கொண்டு வச்சுட்டு நான் வெறுமையாய் திரும்பி வாரேன். அந்த நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம். காண்கிறதற்கும் கேட்கிறதற்கு பதில் அளிக்கிறதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், அந்த சங்கீதம் 13:2 என் இருதயத்திலே சஞ்சலம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இருதயத்தில் வருகிற சஞ்சலம் ஆத்துமாவை தொய்ந்து போக பண்ணுகிறது. ஆத்துமாவில் குணம் இல்லை. நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் வடிக்கிறோம், எங்கேயோ போயிட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மெய்யான தெய்வமாகிய இவர் பாதத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் விருதா போகலை. அது சங்கீதம் 56:8 சொல்லுது, கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஒரு பதிலை தருகிற கர்த்தர். அதுவரை எசேக்கியா ராஜாக்கு பலகீனப்பட்டு அதுவரை எப்படியெல்லாமோ அழுதிருப்பான், எவ்வளவோ கண்ணீர் சிந்திருப்பான். அந்த ஏசியா ராஜா
அந்த எசையா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வாரது வர அவன் கண்ணீர் விட்டுட்டே இருந்திருப்பான். அவன் வந்து இவ்வளோத்தையும் சொன்ன உடனே கொஞ்சம் கூட அழுதிருப்பான். ஆனால் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அங்கே வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வார்த்தையாகிய ஆண்டவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். விசுவாசிங்க. அவர் உங்களை குணமாக்குகிறார். வெளிப்பிரகாரமாய் மட்டுமல்ல, உள்பிரகாரமாய் இருதயத்தின் வேண்டுதல்கள், இருதயத்தின் வாஞ்சி, இருதயத்தில் இன்னும் குணப்பட முடியல, நடந்த பழைய சம்பவங்களை நினைத்து பழைய காயங்கள், சிலர் பேசின வார்த்தைகளால் வந்த காயங்கள், சிலருடைய நிந்தையான பார்வைகள், இவற்றின் நிமித்தம் குணமாக்கப்பட முடியாதபடி இருக்கீங்களா? உங்களுடைய புண்கள் கொடியதா இருந்தாலும் அவர் ஆற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாவை என்னுடைய விண்ணப்பம் எங்கேயோ கேட்கப்பட்டுட்டது, என் கண்ணீர் எங்கேயோ சேர்க்கப்பட்டுட்டது, நான் கூப்பிட்ட குரலை கேட்க ஒருத்தர் இருக்கிறார், அவரே மெய்யான தெய்வம் என்கிறத நான் இன்னைக்கு காலையில் உணர்ந்துட்டேன். அவர் இந்த மாதத்தில் ஏன் இன்னையிலிருந்து எனக்கு அந்த தெய்வீக குணம் எனக்குள்ள, எனக்கு இன்னும் ஆண்டவரை சில அழுக்கான பகுதிகளப்பா, அதனால என்ன சங்கீதக்காரர் சொல்லுவார், ஒருத்தன் மீறுதலினால அவனுடைய சரீரம் பொட்டரிப்பை போல போயிட்டு இருக்குதுன்ட்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் எங்களுக்குள்ள வந்த அந்த பலவீனங்கள் எங்களுக்கு குணமாக்க முடியலை, நாங்கள் அதை சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், அது எங்கள் இருதயம் சரிப்படலை. அதில் ஒரு குணம் வெளியரங்கமாய் ஸ்தோத்திரம், மனுஷன் பார்க்க லிட்ரலா உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம், விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது, கண்ணீர் துருத்தியில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய செவி உங்கள் பக்கமாய் சாய்ந்து விட்டது. இன்னையிலிருந்து இந்த மாதத்தில் எல்லா பகுதியிலையும் ஆத்துமாவில் தைரியத்தை தரப்போகிறார், ஆத்துமாவை விடுதலையாக்க போகிறார். உங்கள் சூழ்நிலைமையில் ஆத்துமா எப்படி செழிக்குதோ அப்படிதான் நம்மளுடைய வெளியரங்கமான செழிப்பு. அந்த ஆத்துமாவில் குணமாக்கப்பட்டு ஆத்துமா செழிக்க போகுது. வெளியரங்கமாய் கண்கள், அநேக கண்கள் பார்க்கத்தக்கதான ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு குணமாக்குதல வீடுகளுக்குள்ளால பாவத்திற்குள்ள இருக்கிற மக்களை கர்த்தர் குணமாக்க போகிறார். இன்னும் சாபத்துக்குள்ளால இந்த மெய்யான அறிவை அறியாதபடி அந்த சாபத்தில் உழன்று கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் தொட்டு குணமாக்க போகிறார். ஆத்துமாவில் தைரியம் தந்து பலப்படுத்த போகிறார். இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி அப்படியே காலையில வாங்கி கொள்ளுங்க. ஏசப்பா, நான் குணமாகிட்டேன், என்னுடைய அப்பா என்னுடைய சரீர பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைமையில குணமாக்கப்பட்டு விட்டேன் என்று நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நன்றி செலுத்தி துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அழகான ஒரு வசனம் கேட்டோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லுகிற சத்தம் இன்னைக்கு ஆண்டுடைய சத்தம் உங்கள் காதுகளை துணிக்கட்டும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை நிறைய நாள் இந்த ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எசேக்கியேல் ராஜாவை பார்க்கும்போது அவர் வந்து உனக்கு ஆயுசு முடிஞ்சுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆண்டவர் நான் உன்னுடைய பார்வையில் எப்படி உண்மையாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம நிறைய நேரம் கொஸ்டின் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எத்தனை நாளாக கேட்டிருக்கேன் எனக்கு தரலையே நீர்ன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு சேலஞ்சாக சொல்ல முடியுமா, நான் ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் நான் 100% பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவரை 100க்கு 100 உண்மையிலே நான் பரிசுத்தமாயிருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாம் நினைச்சா முடியாது அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே. தேவனுடைய பலன் இல்லாம நம்ம ஒரு அடி கூட ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவரிடத்திலே கெஞ்சுமாக முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தத்துக்காக கெஞ்சுவோம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது.
நாம் 1000 விண்ணப்பங்களை ஏறெடுத்தாலும் நம்மளே பாவம் இருக்குமானால் அதுவே நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சுவராக அமையும். நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் நிச்சயமாக அது ஆண்டோடைய சமூகத்தில் போய் எட்டாது. இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெப விண்ணப்பங்கள் உன்னோட நோட்டில் எழுதி வச்சு அந்த பேப்பரே போகாத அளவுக்கு பெருசாக இருக்கு இல்லையா? ஆனாலும் அன்பு தேவனுடைய உன் இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பக்கத்தமாக இருக்கிறதா இல்லை ஆண்டோடைய சமூகத்தில் தூரமாக இருக்கிறதா? ஒப்பு கொடுப்போம். காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு. ஆனா இன்னைக்கு நீ ஒரு எசேக்கியா ராஜா மாதிரி கேன் யூ சேலஞ்ச் தட்? ஆண்டவரே, நான் மன உத்தமமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பின்பு தேவனிடத்துல நம்முடைய ரிசல்ட்டை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனிடத்திலிருந்து யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைத்து முன்னேறி போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே சில இச்சைகளினாலே கர்த்தாவே ஒருவேளை கர்த்தாவே அது இருந்தால் நல்லா இருக்குமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சில காரியங்கள் நாங்கள் இச்சித்து விடுகிறோம் அப்பா. இல்லாவிட்டால் எங்களுக்கு தகுதிக்கு மீறியான காரியங்களை ஆண்டவரே சில நேரம் நாங்கள் ஆசைப்படுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே 100% அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் கண்களுக்கு கர்த்தர் கலிக்க போடுங்கப்பா. வேண்டாத காரியங்களை கொடுத்து நாங்கள் பார்க்காதபடிக்கு, பேசாதபடிக்கு, இதயத்திலே நாங்கள் நினைக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியிலிருந்து ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் உள்ளே போகாவிட்டால் இருதயம் சுத்தமா இருக்குமே கர்த்தாவே. எங்கள் கண்களை கழுவுங்கப்பா. என் கண்களுக்கு ஆண்டவரே எங்கள் கலிக்கம் போடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் நினைத்திருக்கிற, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதை தவிர ஆண்டவரே நாங்கள் பேராசைப்படாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் பொறாமைப்படாதபடிக்கு, நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு கர்த்தாவே எங்களையே நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் சிநேகிக்கிறதற்கு ஆண்டவரே ஒரு உத்தமமான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகோதர சிநேகம் விலையேற பெற்றது ஆண்டவரே. அந்த விலையேறப்பட்ட சிநேகத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதற்கு இடையிலே எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை சிறு சொத்துலே உள்ள ஒரு பேராசைனாலே ஆண்டவரே அந்த சிநேகம் அற்று போய் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் யாரு குறித்து பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு சின்ன ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு ஆண்டவரே ஒரு சொத்து தகராறுனாலே ஆண்டவரே அநேக ஆண்டுகளாய் ஆண்டவரை விரோதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் அப்பா மனரம்யமாய் திருப்தியாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே திருப்தியாக்கி நீ நடத்த போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மட்டுமாய் கர்த்தர் கூட இருந்தபடினாலும் சோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே ஒரு மன மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேக நாட்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரியத்துக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் இந்த மாதத்திலே நீ தரப்போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. வேலையிலே ப்ரமோஷனுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். அந்த இடத்துல பொறாமையினாலே அநேகர் கத்தாவே அவர்களுக்கு வருகிற வாழ்வை கத்தாவே தடுத்து கொண்டு அமைக்கு கொண்டிருக்கிற நேரத்திலே என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த இடத்திலே அமர்ந்து கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு திரி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீயை பட்ட உடனே அது வெடித்து சிதறுகள் போல இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கட்டி இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் கட்டி ஆண்டவரை கட்டவிழ்த்து போடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அந்த இடத்திலே இறங்குவதன் மூலம் அந்த கட்டுகள் ஆண்டவரை தெரித்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மாதத்திலே கர்த்தாவே ஒரு ஆண்டவரே ஒரு விசேஷித்த விடுதலையும் ஒரு விசேஷித்த உயர்வையும் அவர்கள் காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஆண்டவரே, புதிய திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஆண்டவர் இந்த வருஷத்தை கர்த்தர் கரத்துல தந்து இயேசப்பா
புதிய பிறந்த நாளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்பும்படியாய் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிற ஆண்டாய் எசப்பா குணமாக்கப்படுகிற ஆண்டாய் புதுப்பிக்கப்படுகிற ஆண்டாவா ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலும் பெற்றுக்கொள்ள குணமாக்கப்பட இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவிக்காகவும் நன்றி செலுத்துகிறப்பா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவி ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நடத்துகிற தேவதாசனை கர்த்தர் ஆள் கொள்ளும்படியாய் பலப்படுத்தும்படியாய் அநேக தேவைகள் ஆண்டவரை பரத்திலிருந்து இந்த மாதம் சந்திக்கப்படும்படியாய் புதிய வழிகள் வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் நடக்கிற ஊழியத்தையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆத்துமாக்களாய் நிரப்பும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தந்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது